அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல்தேர்வு வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களோடு கூடிய விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, தியான பயிற்சியின் படிமுறைகளின் எண்ணிக்கை யாது? இவ்வினாவானது எமது நல்வாழ்வு என்கின்ற கருப்பொருளோடு தொடர்புடைய வினா. அந்த கருப்பொருளை 2 விடயங்கள் பிரதானமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று சூரிய நமஸ்காரம், மற்றது தியான பயிற்சி. சூரிய நமஸ்காரம் 12 படிமுறைகளை கொண்டது. அதே போன்று தியான பயிற்சி 5 படிமுறைகளை கொண்டது. ஆகவே இதற்கான விடை 5 மூன்றாவது விடையாக காணப்படுகின்றது. அதே நேரம் அந்த 5 படிமுறைகளும் ஒழுங்குமுறையிலே, சரியான ஒழுங்குமுறையிலே நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். அடுத்த வினா, இலங்கைக்கு உரித்தான தாவரம் அல்லாதது. இலங்கைக்கு உரித்தான தாவரம் அல்லாதது என்கின்ற போது 3 விடைகளிலே இலங்கைக்கு உரித்தான தாவரம் 2 காணப்படுகின்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். முதலாவதாக கெக்கட்டியா, அடுத்ததாக நாவல் மரம், அடுத்ததாக ஹீன்போவிட்டியா என தரப்பட்டுகின்றது. இதிலே இலங்கைக்கு உரித்தான தாவரங்களாக 2 காணப்படுகின்றது. ஒன்று கெக்கட்டியா, மற்றது ஹீன்போவிட்டியா. ஆகவே அல்லாத தாவரம், இலங்கைக்கு உரித்தான தாவரம் அல்லாதது நாவல் மரமாக காணப்படும். இதே நேரம் இலங்கையினுடைய தேசிய மரமாக காணப்படுவது நாகமரம். அந்த 2 வேறுபாடுகளையும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதிலே தரப்பட்டிருப்பது நாவல் மரம், இலங்கையின் தேசிய மரம் நாகமரம், அது வேறு. அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, தேசப்படத்தில் மஞ்சள் நிறத்தினால் காட்டப்படும் வீதி. தேசப்படத்திலே மஞ்சள் நிறத்தினால் ஒவ்வொரு வீதிகளும் ஒவ்வொரு நிறங்களை பயன்படுத்தி தேசப்படத்திலே காட்டப்படுகின்றது. உதாரணமாக அதிவேக வீதியானது ஊதா நிறத்தினை பயன்படுத்தி காட்டப்படுகின்றது. பிரதான வீதி பெருந்தெருக்கள் சிவப்பு நிறத்தினை பயன்படுத்தி காட்டப்படுகின்றது. அதே போன்று சிறு வீதி மஞ்சள் நிறத்தினை பயன்படுத்தி காட்டப்படுகின்றது. புகையிரத வீதியானது கருப்பு நிறத்தை பயன்படுத்தி தேசப்படத்திலே குறித்து காட்டப்படுகின்றது. ஆகவே இந்த வினாவானது தேசப்படத்தில் மஞ்சள் நிறத்தினாலே காட்டப்படக்கூடிய வீதிதான் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே சரியான விடை சிறு வீதி. அடுத்த வினா, ஆவணி மாதத்தில் பூக்கள் பூக்கும் தாவரங்கள். இது தரம் 4 மரஞ்செடி கொடிகள் எனும் கருப்பொருளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஒவ்வொரு மாதத்திலும் பூக்கக்கூடிய தாவரங்கள் தொடர்பாக ஒரு பாடல் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், அங்கே வழங்கப்பட்டிருக்க அந்த பாடலிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தாவரங்களையும் அது பூத்து காய்க்கக்கூடிய அந்த மாதங்களையும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு கேட்கப்பட்டிருப்பது ஆவணி மாதத்தில் பூக்கள் பூக்கும் தாவரங்கள். இலுப்பை கொன்றை முதலாவது விடை சரியாக அமையும். இலுப்பை கொன்றை இந்த 2 தாவரங்களும் ஆவணி மாதத்திலே பூக்கள் பூக்கும் தாவரங்களாக காணப்படுகின்றன. அடுத்தது, இலங்கைக்கு முதலாவது ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர். இந்த வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இலங்கைக்கு முதலாவது ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர், இலங்கைக்கு முதலாக ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் தரப்பட்டிருக்கக்கூடிய கவனிங்கள். சுசந்திகா ஜெயசிங்க, ஜெயசூரிய, டங்கன் வைட். இதிலே முதலாக ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் டங்கன் வைட். அதே நேரம் இந்த வினா இலங்கைக்கு முதலாக ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த வீராங்கனை என்று கேட்கப்பட்டால் சுசந்திகா ஜெயசிங்க தான் விடையாக அமையும். எனவே இந்த வினா இடம்பெறுகின்ற போது நன்றாக வினாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, காற்றின் மூலம் இசைக்கப்படும் இசைக்கருவி அல்லாதது. காற்றின் மூலம் இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவியாக அமையாதது அல்லது அல்லாதது. முதலாவதாக உடுக்கு, அடுத்ததாக புல்லாங்குழல், அடுத்ததாக நாதஸ்வரம். இந்த 3 விடைகளிலே முதலாவது விடை உடுக்கு காற்றின் மூலம் இசைக்கப்படுகின்ற இசைக்கருவி அல்லாததாக காணப்படும். உடுக்கு ஒரு தோற்கருவியாக காணப்படும். புல்லாங்குழல், நாதஸ்வரம் 2 கருவிகளும் காற்றின் மூலம் இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவி, அதாவது துளைக்கருவி என்று அழைப்பார்கள். அடுத்து, குளிர்பான போத்தல்களில் உயர்நிலை சீனியின் அளவை காட்டும் நிறம். குளிர்பான போத்தல்களை நீங்கள் அவதானித்தீர்களாக இருந்தால் 3 நிறங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த குளிர்பானத்தினுடைய சீனியின் அளவினை காட்டுவதற்கு நீங்கள் குளிர்பானங்களை கொள்வனவு செய்கின்ற போது அந்த நிறங்களை அவதானிக்க வேண்டும். என்று சொன்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்வதற்கு நீங்கள் குளிர்பான போத்தல்களிலே சீனினுடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய குளிர்பானங்களை கொள்வனவு செய்தல் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஏன்னு சொன்னால் உயர்நிலை சீனியாக இருந்தால் அது உங்களுடைய உடலை
பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வினா, குளிர்பான போத்தல்களிலே உயர்நிலை சீனியின் அளவினை காட்டும் நிறம் சிவப்பாக அமையும். 3 நிறங்களும் அவற்றுக்கான சீனியுடைய அளவும் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். சிவப்பு நிறம் உயர்நிலை சீனியினுடைய அளவினை காட்டும், மஞ்சள் நிறம் நடுநிலை சீனியினுடைய அளவினை காட்டும், பச்சை நிறம் குறைநிலை சீனியினுடைய அளவினை காட்டும். காசோலை ஒன்றை மாற்றிக்கொள்ள செல்ல வேண்டிய இடம். காசோலையோடு தொடர்புடைய அனைத்து செயற்பாடுகளும் வங்கியோடு தொடர்புடையதாக இருக்கும். அதனை எப்பொழுதுமே நினைவித்துக் கொள்ளுங்கள். காசோலை ஒன்றை மாற்றிக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டிய இடம் வங்கியாக காணப்படும். நீரை சுத்திகரிக்க பயன்படும் இரசாயன பொருள். நீரை சுத்திகரிக்க பயன்படக்கூடிய இரசாயன பொருள் தரப்பட்ட விடையிலே குளோரின் சரியானபடியாக அமையும். இலங்கையை முழுமையாக கைப்பற்றிய வெளிநாட்டவர். இது தொடர்பாக நீங்கள் கூடுதலான விடயங்களை கற்றிருப்பீர்கள். இலங்கையை முழுமையாக கைப்பற்றிய வெளிநாட்டவர் தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு வந்த வெளிநாட்டவர்கள் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். முதலாவதாக போர்த்துகேயர் 1505 ஆண்டும், ஒல்லாந்தர் 1658 ஆண்டும், ஆங்கிலேயர் 1796 ஆண்டும் இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். மூவரும் வருகை தந்திருந்தாலும் ஆங்கிலேயரால் மாத்திரமே இலங்கை முழுமையாக கைப்பற்றப்பட்டது 1815 ஆண்டிலே. 1815 ஆண்டிலே ஆங்கிலேயரால் இலங்கை முழுவதுமாக கைப்பற்றப்பட்டது. இறுதியாக இலங்கையிலே கண்டிராச்சியம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். அடுத்த வினா, தேசிய கொடியில் காணப்படாத நிறம். தேசிய கொடியில் காணப்படாத நிறம். தேசிய கொடியிலே பிரதானமாக 4 நிறங்கள் காணப்படுகின்றன. ஒன்று சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை. இந்த 4 நிறங்கள் தேசிய கொடியிலே காணப்படுகின்றது. அவை தொடர்பான விளக்கம், அவை தொடர்பான குறியீடுகளுக்கான விளக்கங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆகவே காணப்படாத நிறம் தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. சரியானபடியாக 3வது விடை அமையும் ஊதா. அடுத்த வினா, சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள். இது தரம் 4 தமிழ் பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கோள்களை அறிவோம் என்கின்ற ஒரு சிறிய ஒரு பகுதி. அதில் இருக்கக்கூடிய சில வினாக்களை நாங்கள் சுற்றாட சார்ந்த செயற்பாடுகளுக்கு இணைத்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த பகுதியிலே ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்பு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை நன்றாக மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு பகுதி தான் இது. சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமான கோள் வெள்ளி. அடுத்த வினா, இலங்கையின் அரச இலச்சினையில் தன்னிறைவையும் செழிப்பையும் குறிக்கும் குறியீடு. 2 கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 கருத்துக்கள் தன்னிறைவையும் செழிப்பையும் குறிக்கக்கூடிய குறியீடாக நெற்கதிர்கள் காணப்படும். எனவே இந்த தேசிய இலச்சினை, தேசிய குறியீடு, அதே போன்று தேசிய சின்னங்கள் சார்ந்து நீங்கள் கற்கின்ற போது ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி நன்றாக மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக தேசிய கொடியிலும் தேசிய இலச்சினையிலும் காணக்கூடிய ஒரு குறியீடு. இது ஒரு கடந்த கால வினா. 2 சின்னங்களும் தேசிய இலச்சினை, தேசிய கொடி, இந்த 2 விடயங்களிலுமே காணக்கூடிய ஒரு குறியீடாக வாளேந்திய சிங்கம் காணப்படுகிறது. இவ்வாறாக நீங்கள் கற்கின்ற விடயங்களை ஒவ்வொரு கருப்பொருளும் கற்கின்ற விடயங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தி மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, மக்கள் மாட்டிறைச்சி உண்பதை தவிர்க்க அரும்பாடுபட்டவர். இதுவும் உங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஒவ்வொரு பெரியார்கள், நமது நாட்டுக்காக பாடுபட்ட பெரியார்கள், ஒவ்வொரு பெரியார்கள் தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதில் ஒவ்வொரு பெரியார்களும் செய்த மிக சிறப்பான விடயங்கள், குறிப்பிட்டு நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை மாத்திரம் நீங்கள் மனனம் செய்து வைத்தால் போதுமாக இருக்கும். அதே போன்ற ஒரு விடயம்தான் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் மாட்டிறைச்சி உண்பதை தவிர்க்க அரும்பாடுபட்டவர் வனயஸ் மஹிந்த தேரர். வனயஸ் மஹிந்த தேரர். அடுத்த வினா, வித்துக்களை பயன்படுத்தி செய்யப்படும் ஆக்கம். இந்த விடையிலே 3 ஆக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 3 ஆக்கங்களும் எவ்வாறான ஆக்கங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அல்பனா, வித்துக்களை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய ஆக்கம். ஒரிகாமி என்பது கடதாசிகளை மடித்து ஆக்கங்கள் செய்வதாக இருக்கும். அதே போல கொலாச் என்பது கடதாசிகளை கிழித்து ஒட்டி ஆக்கங்கள் செய்வது. இந்த 3 வகையான ஆக்கங்களையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த வினாவிற்கான விடை, முதலாவது விடை அல்பனா. எஞ்சிய உணவுகளை இடக்கூடிய குப்பை கூடையின் நிறம். குப்பை கூடைகள் தொடர்பாக அவற்றின் நிறங்கள், அவற்றுக்கான கருத்துக்களை படித்திருப்பீர்கள். இங்கே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் எஞ்சிய உணவுகளை இடக்கூடியது. எஞ்சிய உணவுகளை இடக்கூடிய குப்பை கூடையினுடைய நிறம் பச்சையாக காணப்படும்.
காற்றினால் இயங்கும் இசைக்கருவி. காற்றினால் இயங்கும் இசைக்கருவி. காற்றினால் இயங்கும் இசைக்கருவிகள் துளைக்கருவிகளாக காணப்படும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் தரம் 4 பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இசைக்கருவிகள் தொடர்பான ஒரு விடயம். அதிலே காற்றினாலே இயங்குகின்ற இசைக்கருவிகள் துளைக்கருவிகளாக காணப்படும். இங்கே தரப்பட்ட விடையிலே இருக்கக்கூடிய மிகச்சரியான விடை கொம்பு. உடுக்கு என்பது ஒரு தோற்கருவியாக இருக்கும். வயலின் நரம்பு கருவியாக இருக்கும். இங்கே துளைக்கருவி தான் கேட்கப்பட்டிருக்கிறது. காற்றினால் இயங்கும் இசைக்கருவிகள் துளைக்கருவிகளாக இருக்கும். அடுத்ததாக ஏப்ரல் 23 கொண்டாடப்படும் தினம். ஏப்ரல் 23 கொண்டாடப்படும் தினம். உங்களுடைய பாடம் சார்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். சர்வதேச புத்தக தினமாக இருக்கும். இது உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தான் தரப்பட்டிருக்கும். சர்வதேச சூழல் தினம் ஜூன் 5 கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச குடிநீர் தினம் மார்ச் 22 கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச புத்தக தினம் ஏப்ரல் 23 கொண்டாடப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு கூடிய பல்தேர்வு வினாக்களை பார்த்திருக்கின்றோம். அவை பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களைத்தான் இலகுவான வினாக்களாக இங்கே வழங்கியிருக்கின்றேன். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளிலே பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கின்றேன். நன்றி.